ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய மிகப்பெரிய ஆசையை நிறைவேற்றி உனக்கான மங்களகரமான மனம் மகிழக்கூடிய சுப செய்தியை உன்னிடம் சேர்ப்பதற்காக தான் இந்த பச்சை குங்குமத்தை தொடச் சொன்னேன். இப்போது நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் இந்த கஷ்டமான சூழ்நிலையை நான் அறிய மாட்டேன் என்றா நினைக்கிறாய்? உன் வாழ்வில் இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையை உருவாக்கியதே நான் தானே. அதிலிருந்து உன்னை வெளிக்கொண்டு வரவும் எனக்கு நன்றாக தெரியும். இதெல்லாம் ஒன்றுமே இல்லை என அத்தனை விஷயங்களையும் நீ சமாளித்து சாதனை படைக்கத்தான் போகிறாய். என் குழந்தையான உனக்கு எதையும் தாங்கும் சக்தி இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த பரீட்சையை உனக்கு வைத்துள்ளேன் என் செல்லமே. இதிலிருந்து கூட உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதை புரிந்து கொண்டு இந்த இக்கட்டான சூழ்நிலையை அமைதியோடும் பொறுமையோடும் கடந்து வா. இந்த பச்சை குங்குமம் என்பது வெற்றிக்கான அறிகுறிதான். அதாவது நீ நினைத்தது நடக்கப் போகிறது, உன்னுடைய மிகப்பெரிய எண்ணத்தையும் எதிர்பார்ப்பையும் ஆசையையும் நிறைவேற்றப் போகிறேன் என்பதை சொல்லுவதற்காக தான் இதை தொடச் சொன்னேன். இதை தொட்டுவிட்ட உன் கரங்களின் மூலமாகவே என் ஆசீர்வாதத்துடன் கூடிய அருள் சக்தியை உனக்குள் செலுத்திவிட்டேன் என் செல்லமே. அதன் மூலமாக நிச்சயமாக நீ எதிர்பார்த்ததை நீ அடையத்தான் போகிறாய். இனிமேல் நீ எதிர்பார்த்து கிடைக்காதது, நினைத்தும் நடக்காதது என எதுவுமே உன் வாழ்வில் இருக்காது. உன்னை புரிந்து கொள்ளாத விஷயங்கள் தான் உன்னை விட்டு விலகியுள்ளதே தவிர உனக்கானது நிச்சயமாக உன்னை வந்து சேரத்தான் போகிறது. நீ என் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என ஆசைப்பட்டாயோ அதையெல்லாம் செய்து நிம்மதியாய் உன் வாழ்க்கையை வாழும்படி நான் செய்வேன். தேவையில்லாமல் எதை பற்றியும் கவலை கொள்ளாதே என் செல்லமே. சுயநலம் நிறைந்த இந்த உலகத்தில் எந்த மனிதர்களும் உன்னுடைய எதிர்பார்ப்பை நீ வைக்க முடியாது. ஏனெனில் எல்லாருக்கும் எவ்வளவோ நல்ல குணங்கள் இருந்தாலும் அவரவர்கள் வாழ்க்கையில் அவரவர்களுக்கு உண்டான சூழ்நிலை என ஒன்று இருக்கிறதல்லவா? அப்படிதான் ஒவ்வொருவரும் பல கஷ்டங்களையும் வேதனைகளையும் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். உன் கஷ்டங்கள் எல்லாம் முடியும்படி உனக்கான நல்லதை செய்வதற்காக தான் இப்போது நான் வந்துள்ளேன். இப்போது நீ அனுபவித்து கொண்டிருக்கும் இந்த சோதனை காலத்தில் உன்னுடைய கனவுகள் எப்போதுதான் நிறைவேறுமோ, பிரச்சனைகள் எல்லாம் எப்போதுதான் தீருமோ என்று தானே யோசிக்கிறாய்? உன்னுடைய கனவுகள் எல்லாவற்றையும் நான் அறிவேன். அதை தகுந்த நேரத்தில் உனக்கு நிஜமாய் நினைவாக்கி கொடுப்பதற்காக தான் வந்துள்ளேன். என்னை நம்பி கையெடுத்து கும்பிட்டு வணங்கி வாழ்ந்து கொண்டிருக்கும் உன்னை ஒருபோதும் தாழ்ந்து போக விடமாட்டேன் என் செல்லமே. ஏதோ ஒரு ஜென்மத்தில் நீ செய்த புண்ணியம் காரணமாக தானே இப்போது இந்த வராகி அம்மாவை வழிபட்டு வருகிறாய். இப்போது இது நாள் வரை நீ செய்த பாவங்களையெல்லாம் போக்கி உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்கிறேன். உனக்கு பிடித்த விஷயங்கள் ஏதாவது நடந்தால் அந்த ஒரு நிமிடம் என்னுடைய நாமத்தை உச்சரித்து பார். நிச்சயம் அதன் மூலமாக நன்மைகள் பல வந்து சேரும். உனக்கு பிடிக்காத விஷயங்கள் ஏதாவது நடந்தாலும் அந்த நேரத்தில் இந்த வராகி அம்மாவின் நாமத்தை ஓம் ஸ்ரீ வராகி தாயே என உச்சரித்து பார். எல்லா பிரச்சனைகளும் வந்த வழி தெரியாமல் திரும்பி போய்விடும். என்னை எப்போதும் உன் நினைவிற்குள் வைத்து கொண்டாலே போதும். மற்ற எல்லா விஷயங்களையும் நான் பார்த்து கொள்வேன். கலங்காதே என் செல்லமே. உன் வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி எனும் தீபத்தை நான் ஏற்றதான் போகிறேன். நீ நலமோடு வாழ வேண்டும், உனக்கான எல்லா வளங்களும் ஆரோக்கியமும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தானே இந்த பச்சை குங்குமத்தை உனக்காக கையிலேந்தி வந்திருக்கிறேன். இதன் மூலமாகவே நீ அனுபவித்த துன்பங்களும் துயரங்களும் உன்னை விட்டு விலகும்படி நானும் ஆசீர்வாதம் செய்ய போகிறேன். இனிமேல் உன் வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் செல்வமும் பெருகும் என் செல்லமே. என்னிடம் வரும் என் பிள்ளைகளுடைய பிரச்சனைகளை எல்லாம் வேரோடு அழிக்க தயாராக நான் காத்திருக்கும் போது உன்னை மட்டும் இப்படி கஷ்டப்படும்படி விட்டுவிடுவேனா என்ன? ஆரம்பத்தில் என்னுடன் நீ பயணம் செய்வது கொஞ்சம் கடினமாக இருந்திருக்கலாம். அதாவது முதலில் நீ என்னை நம்பி வணங்க ஆரம்பித்த சமயத்திலிருந்து இது நாள் வரையிலும் நீ பல கஷ்டங்களையும் துன்பங்களையும் பிரச்சனைகளையும் கடந்து வந்திருக்கலாம். ஆனால் இப்போது உச்சகட்டமாக நான் உனக்கு வைத்த சோதனைகளை எல்லாம் நீ தாண்டி வந்துவிட்டாய் என் செல்லமே. அதனால்தான் அதற்குரிய பலனையும் பரிசையும் உனக்கு கொடுப்பதற்காக உன்னை தேடி வந்தேன். இனிமேல் என் கரங்களை பிடித்து கொண்டு நீ பயணம் செய்ய தயாராகிவிட்டாய். உன் முழு நம்பிக்கையும் எனக்கு கொடுத்து விட்டாய் அல்லவா? இனிமேல் உன் எதிர்காலமானது மிகவும் ஆனந்தமாக இருக்கப் போகிறது. உண்மையான அன்பில் 1000 சண்டை வந்தாலும் சரி, ஒருவர் மீது ஒருவர் வைத்த அன்புதானே ஜெயிக்கும். அப்படிதான் இப்போது உன்னுடன் சண்டை போட்டு பிரிந்து கொண்டிருப்பவரும் உன் மீது கோபமாய் இருக்கக்கூடிய உன்னுடைய நல்ல நட்பும் உறவும் கூட தானாக உன்னை தேடி வந்து பேசுவார்கள்.
அதற்கெல்லாம் முதலாக உன் வாழ்க்கையில் நீதான் உயர்வான ஆள் என உன்னை நீ மிகவும் உயர்வாகவும் தகுதியுள்ள ஆளாகவும் திறமையுள்ள ஆளாகவும் நம்ப வேண்டும். எப்பொழுது நீ உன்னை முழுவதுமாக நம்ப ஆரம்பிக்கிறாயோ அந்த நொடியிலிருந்தே உன் முயற்சிகளெல்லாம் வெற்றிகளாக மாறத் தொடங்கிவிடும். உன் மனதை காயப்படுத்திவிட்டு என்னிடம் யாரும் எதை கேட்டாலும் அவர்களுக்கு நான் செய்து கொடுக்க மாட்டேன் என் செல்லமே. ஏனெனில் எனக்கு என் பிள்ளையாகிய நீ முக்கியம். உன்னுடைய செயலும் பேச்சும் நடத்தையும் நல்ல விதத்தில் இருக்கிறது. நீ யாரையும் காயப்படுத்துவதும் கிடையாது, யாருக்கும் கஷ்டம் கொடுப்பதும் கிடையாது. கர்ம வினைகளை வாழ்ந்து அனுபவித்து வீழ்ந்து கொண்டிருக்கும் உனக்கு கை கொடுத்து காப்பாற்ற நான் வந்து விட்டேன். நிச்சயமாய் உன் லட்சியத்தை நோக்கி நீ முன்னேறி போய் வெற்றி பெறுவாய். உன் வாழ்க்கையிலும் பல அற்புதங்கள் நடக்கும்படி இந்த வராகி அம்மா நான் துணை செய்வேன். நீ எதிர்பார்க்கும் நல்ல காரியமும் கூடிய விரைவில் உன் வீட்டில் நடைபெறும். நீயும் உன் குடும்பமும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு எல்லா வகையிலும் நான் உறுதுணையாய் இருப்பேன் என் செல்லமே. தேவையில்லாமல் குழம்பாதே. உனக்கான செம்மையான வாழ்க்கை உன்னை நோக்கி வரப்போகிறது. உன் வாழ்க்கையில் உனக்கு இருக்கும் குற்ற உணர்வுகளும் பயமும் பதட்டமும் இருந்த தடம் தெரியாமல் போகும்படி அத்தனை விஷயங்களையும் நான் சரி செய்து தருகிறேன் என் செல்லமே. கூடிய விரைவில் நீ செய்த முயற்சிகளின் காரணமாகவே மாபெரும் வெற்றியை பெறப்போகிறாய். இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதம் இருக்கும்போது நீ கேட்டது எப்படி கிடைக்காமல் போகும்? இதோ உன் கடமைகளையும் பொறுப்புகளையும் சரியாய் செய்து கொண்டிருக்கும் உன் கரங்களிலேயே நீ விருப்பப்பட்டதையெல்லாம் செய்து தரப்போகிறேன். எப்போதும் வாயின் மூலமாக பேசு, கண்களின் மூலமாக பார், எல்லாம் சரிதான். ஆனால் உன் மனதின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அந்த எண்ணங்களையும் உன் மனதையும் மட்டும் என்னிடம் ஒப்படைத்துவிடு. உன் மனதிற்கு நல்ல எண்ணங்களை உருவாக்கி நீ ஆசைப்பட்டதை அடைவதற்கும் நான் உலக வழிதுணையாய் இருப்பேன். 1000 கவலைகளோடு உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற நீ ஏன் மனதில் மகிழ்ச்சி இல்லாமல் தவிக்கிறாய்? கவலை ஒரு பக்கம் இருக்க வேண்டியதுதான். அதற்காக மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சிரிப்பும் உன்னை விட்டு போக வேண்டுமா என்ன? நீ தேவையில்லாமல் தவறி போனதை நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் இருப்பதும் உன்னை விட்டு விலகி போய்விடுமல்லவா? எது உன்னிடம் மீண்டும் திரும்ப கிடைக்கும், எது உன்னிடம் இல்லையோ அதை எப்படி உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என எல்லாவற்றையும் அறிந்த இந்த வராகி அம்மா நான் சொல்கிறேன். கூடிய விரைவில் என்னுடைய அருளால் சீரும் சிறப்புமாக செல்வாக்கோடு நோய் நொடிகளின்றி நீண்ட ஆயுளோடு நீயும் உன் குடும்பமும் சந்தோஷமாய் நிம்மதியாய் வாழத்தான் போகிறீர்கள். எதையும் நினைத்து உன்னை நீயே குழப்பிக் கொள்ளாதே. உனக்கு எது நல்லதோ, உன் வாழ்க்கைக்கு எது அவசியமோ அதை நிச்சயமாய் நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் செல்லமே. உனக்கென யாருமில்லை என்ற எண்ணத்தை மட்டும் உனக்குள் உருவாக்கி கொள்ளாதே. என்னில் உன் மனதிற்குள் தான் நான் குடியிருக்கிறேன், என் கைகளுக்குள் தான் நீயும் குடியிருக்கிறாய். அப்புறம் எப்படி உனக்கு யாருமில்லை என நீ சொல்ல முடியும்? சதா சர்வகாலமும் இந்த வராகி அம்மா என்னையே மனதில் நினைத்து கொண்டிருக்கும் உனக்கு என்ன கவலையை நான் கொடுத்து விடப் போகிறேன்? என் பயமெல்லாம் போய் எனக்கு தைரியம் வந்துவிட்டது. என்னுடைய மனதில் எந்த கவலையும் இல்லை. என் வராகி அம்மா எனக்கு நிரந்தரமாய் துணை இருப்பார் என்ற நம்பிக்கை வார்த்தைகளை மட்டும் நீ உனக்குள் சொல்லிக்கொண்டே இரு. எல்லாமே நல்லபடியாக நடக்கும்.